அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் பக்கம் தாவுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதா? தேர்தல் முடிந்த பிறகு அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை பதவியை தக்க வைத்து கொள்ள முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருந்தால் அது ஒருபோதும் நடக்காது என்பதற்கேற்ப முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது பக்கம் போக உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அதிமுகவில் அவசரமாக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுகவை தன் வசப்படுத்த வேண்டும், அதிமுக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிமுகவின் நிர்வாகிகள் என் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில முக்கியமான மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் ஆலோசனைப்படி பொதுச்செயலாளராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஆனால் இதனை வன்மையாக எதிர்ப்பு தெரிவித்த ஓபிஎஸ் அவர்கள் இதற்காக வழக்கு ஒன்றையும் நீதிமன்றத்தில் தொடர்ந்தார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த உடனே அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியையும் வெளியிட்டிருந்தார். இதனால் கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் பல முறை நீதிமன்றத்தை நாடியும் பல தோல்விகள் நீதிமன்றத்தின் மூலமாக ஓபிஎஸ்க்கு கிடைத்தது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தற்பொழுது அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் கடைசி வாய்ப்பு மக்களவை தேர்தல் தான். அதில் வெற்றியடைந்தால் நிச்சயமாக மீண்டும் மத்தியில் மோடி ஆட்சி தான். அதில் எப்படியாவது மத்திய அமைச்சராக ஆகிவிட்டால் அதிமுகவை மீட்டெடுத்து விடலாம் என்பதற்கேற்பவும் எடப்பாடி பழனிசாமி செய்த அனைத்து தில்லுமுள்ளுகளையும் நீதிமன்றத்தில் முன் நிறுத்திவிடலாம் என்பதற்காகவும் ஓபிஎஸ் அவர்கள் கடைசி ஆயுதமாக மக்களவை தேர்தலை சந்தித்துள்ளார். இதில் முடிவுகள் அனைத்தும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். மேலும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்தால் அதிமுக தான் முதல் டார்கெட் என்று ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார். ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும். ஜூன் 5ஆம் தேதி சிறைக்கு செல்லப்படுவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் என்பதற்கேற்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் ஒன்று திரட்டினார்கள். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராக மாறிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகியாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் என்பது இந்த மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு நன்றாக புரிந்துவிட்டார்கள் முன்னாள் அமைச்சர்கள். இதன் மூலமாகத்தான் KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவர்கள் அனைவரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்படுவதாக தற்பொழுது ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்று இருக்கிறது.